தொட்டதெல்லாம் துலங்கும், பட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கிற காலகட்டம் இந்த துலாம் ராசிக்கு. சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் யோகத்தை அள்ளி கொடுக்க வருதுங்க. பொதுவாக சனி வக்ரம் ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம்னா, 138 நாள் சனி தன் நிலையிலிருந்து மாறி நிற்க போகிறார். அப்போ மைனஸ் கொடுத்தா ப்ளஸ்ஸாக கொடுக்க போகிறார், ப்ளஸ்ஸு கொடுத்தா மைனஸாக மாற்றி கொடுக்க போகிறார். தான் கொடுத்த பலனுக்கு அது பலனை மாற்றி கொடுக்க போகிறார். பொதுவாக சனி உங்கள் ராசியில் தான் உச்சமே அடையும். உச்சம் அடையும்னா துலாம் பர்மிட் பண்ணாமல் உச்சம் அடையுமா? பொதுவாக உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி இல்லையா? அது என்ன எதுவும் தெளிவாக பார்த்துருவோம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். புதுசாக பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா தன யோகம்ங்க. பொருளாதார ரீதியாக ஒரு விருத்தி ஏற்படுகிற காலகட்டம். செல்வ செழிப்பு, பொருளாதார ரீதியாக ஒரு அமைப்பு உண்டு. வாக்குப்பளிதம் ஏற்படுகிறது. இந்த நேரத்தில் குரு பகவான் ரொம்ப சப்போர்ட் உங்களுக்கு. குரு உங்கள் ராசியை 3 5ஆம் வீட்டை பார்க்குறார். வாக்குப்பளிதம் அதிகரிக்கும். குடும்ப சூழ்நிலையில் நிறைய மாற்றங்கள் உண்டு. குடும்பத்தில் முக்கிய டிசிஷன் உங்களுக்கு ஃபேவராக அமையக்கூடிய காலகட்டங்கள். ஒவ்வொரு டாப்பிக்காக பிரித்து பேசுவோம். ஃபஸ்ட்டு ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஓகே, சூப்பர். டூர், வெளியூர் பயணங்கள் உண்டு, அதன் மூலம் ஆதாயம் உண்டு. குலதெய்வ கோயில் அனுகிரகம் உண்டு. இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அப்போ குலதெய்வம், குழந்தைகள் வகையில் 5ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட அனைத்தும் வலுப்படுது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் வழுக்கும் பொழுதுங்க மன நிறைவாக டக்குன்னு கிடைக்கும். அது மாதிரி காலகட்டம் வந்தாச்சு. சரி, வேலை செய்கிற இடத்துல எப்படிங்க? 6ஆம் இடத்துல சனி வக்ரம் பெற்றிருக்கும்போது வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆல்ரெடி செஞ்ச வேலையில் ரிப்பீட் ஆயிரும். ஆல்ரெடி ஒர்க் பண்ணி கொடுத்தங்க, திருப்பி அதே மாதிரி பண்ண சொல்கிறாங்க. என்னங்க எப்போ டைம் பண்ணுறது? பொதுவாக துலாம் ராசிக்கு ஒரு அட்வைஸ், ஆல்ரெடி பண்ண ஒர்க்கை அப்படியே ஒரு பென்ட்ரைவ்லையோ ஒரு காப்பியிலோ ஃபோல்டர் பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க. ஆல்ரெடி செஞ்ச ஒர்க்கோட டீட்டெயில்ஸ் டாக்குமெண்டேஷன் பத்திரமா வச்சுக்கோங்க. அது சம்மந்தமாக மீண்டும் கேட்பாங்க, திருப்பி அதே அப்படியே கொடுத்துர்லாம். இல்லைன்னா ஃபஸ்ட்டு பண்ணுற மாதிரி ஆயிரும். டேட்டாவை காப்பி பண்ணிக்கங்க, விட்டுறாதீங்க. விட்டுட்டு அப்புறம் ஒரு 2 மாதம் கழித்து அந்த போன 3 மாதத்தில் துலாம் ராசிக்கு இப்படி நடந்திருக்குன்னு சொல்லுவோம். ஆமாம் நடந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. இப்போ ரெடி ஆகிக்கணும். சரிங்களா? இப்போ ஒர்க் பண்ணுற இடத்துல என்னென்னா, ஒரு சிலருக்கு வேலை சம்மந்தப்பட்டதில், சார் வேலை மாறலான் இருக்கேன், ஆல்ரெடி ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டுருந்தேன், அவங்களே கூப்பிட்றாங்க போகலாமா? இது ஒரு கேட்டகரியாக வரும். சார் வெளிநாடு சம்மந்தப்பட்டதுக்கு வாய்ப்பு வந்திருக்கு, ஆல்ரெடி அந்த கண்ட்ரியில் தான் ஒர்க் பண்ணேன், அந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணேன், திருப்பி கூப்பிட்றாங்க போகலாமா? அப்போ தான் செய்த வேலை அது சம்மந்தமாக அல்லது செய்த வேலை கம்பெனி சம்மந்தமாக மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. அந்த வாய்ப்பு பொதுவாக தசாபுத்தி ஜாதகங்கள் ஃபுல் டீட்டெயில் பார்த்துட்டு தான் நம்ம உறுதி கொடுக்க முடியும். கோச்சாரத்தில் வாய்ப்பு வருது உடனே எடுத்துக்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மீண்டும் அந்த இடத்துக்கு போய் நிற்கும் சனி. அதனால் ஜாதகம், பெரிய ஒரு எக்ஸ்பர்ட்டு, இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்கள். பொதுவாக உங்களுக்கு படிக்கிற யோகங்க, வயசு வித்தியாசமே பார்க்கக்கூடாது. இந்த நேரத்தில் படிக்கிறது, புதுசாக அப்டேட் பண்ணுறது, இதெல்லாம் நல்லா இருக்குது. புதுசாக துலாம் ராசிக்கு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட், இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடிங், புதுசாக கற்றுக்கிறது, புதுசாக அப்பப்போ ஒருத்தர் லாட்ரி சீட் வாங்குறது. அப்போ ஈஸியஸ்ட்டு மணி வர்றதுக்கு உண்டான ரூட்டை பிடிச்சி வச்சுருக்காங்க. அது சனி அங்கே வரும்போது கரெக்டாக இருக்கியா? அது பேராசை கொண்டவங்கள மாட்டி விட்டுரும் சனி. அளவாக கரெக்டாக தெரிஞ்சு பண்ணுறவங்கள விட்டுரும். அப்போ இந்த மாதிரி இந்த கிரீடினஸ் மட்டும் இருக்கக்கூடாது. 5இல் சனி வரும்போது அமைதி இருக்கணும், பேராசை கூடாது. இந்த ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனப்படுத்திக்கணும். சனி 5 நோக்கி வரார். இப்போ என்னென்னா, தான் இருக்கும் வீட்டுக்கு அருகில், நல்லா பாருங்கள், தான் இருக்கிற வீட்டுக்கு அருகில் ஒரு இடம் வாங்கணும், இடம் அமையுது, வாங்கலாமா? தன் வீட்டை கொஞ்சம் பராமரிப்பு பண்ணணும், இந்த மாதிரி வேலையெல்லாம் மைண்டில் நிற்கும். அப்போ அந்த வீடு சம்மந்தப்பட்ட பராமரிப்பு, வண்டி வாகன பராமரிப்பு, தாயின் உடல்நிலையில் கவனம், இது மாதிரிலாம் இருக்கக்கூடிய காலகட்டம். அதை கொஞ்சம் சரி செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது. உணவு பழக்கம் கம்ப்ளீட்டாக மாறிடும். அது நான்வெஜ்ஜாக இருக்க வெஜ்ஜாக மாறிடுவாங்க, வெஜ்ஜாக இருக்க நான்வெஜ்ஜாக மாறிடுவாங்க. ரொம்ப ஏதோ ஒரு அடிக்ஷன், ட்ரிங்க்ஸு, இது மாதிரி அடிக்ஷன் இருக்க மீண்டு வந்துடுவாங்க. மீண்டு வந்தவங்க திருப்பி போகணுமான்னு ஒரு எண்ணம் வரும். அதனால் இந்த கம்ப்ளீட் நல்ல விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். சரி, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸுக்கு சூப்பர். பிஸ்னஸை வேகப்படுத்துங்க. உங்களுக்கு பாப்புலாரிட்டி கிடைக்கிற நேரம். மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் இட வேண்டும் சொல்கிற மாதிரி 10ஆம் அதிபதிக்கு குரு பார்வை, எந்த பாவகிரகம் பார்வையும் இல்லை. நீங்கள் போகிற இடத்துல உங்களுக்கு முன்னிலைப்படுத்துவாங்க. என்ன, நீங்கள் கரெக்டாக மேடை பேச்சு மட்டும் கரெக்டாக பேசுங்க. சந்திரன்
பேச்சு சம்மந்தப்பட்ட கரெக்டாக பேசுகிற ஜெயிச்சிருவீங்க. இந்த ராசிக்கு எங்கே போனாலும் இப்போ தான் உங்களுக்கு முன்னிலைப்படுத்தும் காலகட்டம். எல்லா வருஷத்துலையும் இப்படி வராது. அதனால் வேகப்படுத்திக்கங்க. உங்களுக்கு சுமூகமாக இருக்கிற காலகட்டம். ரைட். இந்த துலாம் ராசிக்கு ஒரு மறைமுக ஒரு சிக்கல் இருந்தது. என்னென்னா, சார் எங்களுக்கு ராகுக்கு எது இல்லை, சனி இல்லை, செவ்வாய் இல்லை, ஏங்க நானும் எங்கள் ஒய்ஃபும் பிரிஞ்சிருக்கோம், ஏங்க என் குடும்ப ரீதியாக அங்கே ஒருத்தங்க நாங்கள் இங்கே ஒருத்தர் இருக்கோம். பொதுவாக 7ஆம் இடம் நல்லா கொண்டு 7ஆம் இடம் நீச்சமாக இருந்தது, செவ்வாயோட இப்போ கேதுவோட தொடர்பு. ரைட். 5ஆம் இடம் தான் குழந்தை ஸ்தானாதிபதி, அவர் அங்கே இருந்தார். இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி அங்கங்கே கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிற மாதிரி சுப பிரிவுமாக இருந்தது. சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஒரு சில அதெல்லாம் விலகிற காலகட்டமாக இருக்குங்க. இது சரி செஞ்சுக்கலாம். இதை கொஞ்சம் சரிப்படுத்தி நார்மலைஸ் பண்ண வேண்டிய காலகட்டம். ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் கவனிச்சாங்க. குழந்தை பிறப்புக்கு சரியான காலகட்டம். ட்ரீட்மெண்ட் எடுத்தால் குழந்தை பிறப்பு வந்துடும். ரொம்ப நாளாக குழந்தை இல்லையா, ட்ரீட்மெண்ட் பாருங்கள், குழந்தை பிறப்புக்கு உண்டான காலகட்டமாச்சு. இது சுப காலகட்டமாக இருக்கிற காலகட்டம். முக்கியமாக இப்போ 2-3 பாயிண்ட் இருக்குது. ஃபஸ்ட், உங்களுக்கு எழுத்து வகையில், மேடை பேச்சு வகையில், கம்யூனிகேஷன் வகையில் இதெல்லாம் சூப்பராக இருக்கும். கூட்டு ஒப்பந்தங்கள் நல்லபடியாக இருக்கிற காலகட்டம். ஆக பூர்வீக ரீதியான சொத்துக்கள் ஆதாயம் உண்டு. ரைட். உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்த்து ஃபுல் ஹாரோஸ்கோப் அனலைஸ் பண்ணி ஜாதகம் பிரசன்னம் நியூமராலஜி பார்க்கணும், கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இப்போ ஹெல்த் வைஸ் எப்படி சார் இருக்கும்? ஹெல்த் வைஸ் பெட்டராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் பயம் சம்மந்தப்பட்டது இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் தவிர்க்கணும். இந்த காதல் திருமணம் சம்மந்த காதல் திருமணம், விருப்ப திருமணங்கள் கொஞ்சம் அது மட்டும் சக்ஸஸ் ஆக வாய்ப்பில்லை. பொதுவாக திருமண யோகம் உண்டு. திருமண வரன்கள் அமைகிற காலகட்டங்கள். லவ் மேரேஜ் அது மட்டும் கொஞ்சம் காலகட்டம் சுமாராக இருக்குது. ஆக மொத்தம் இந்த கால திருமணத்துக்கு சூப்பராக இருக்குது. கூட்டு வகையில் ஆதாயங்கள்லாம் பெட்டராக இருக்குது. பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். வளர்ச்சி காலகட்டமாக இருக்கிறது. இந்த துலாம் ராசிக்கு பார்த்திங்கன்னா, இந்த மாணவர்கள் இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் மாணவர்கள் பார்த்திங்கன்னா படிப்பில் அடுத்த படிநிலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. சார் எஜுகேஷன் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸஸ் போக வேண்டிய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. மாணவர்கள் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங் எடுக்கணுங்க. சார் அவ்வளோ படித்தேன் சார், கொஞ்சம் மறந்து போகுது. பட் இந்த நேரத்தில் மாணவர்கள் நல்லபடியாக தான் இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கடின உழைப்பு எழுதி பார்க்க வேண்டிய மாணவர்களுங்க, இதை விட்டுறக்கூடாது. இப்போ மாணவர்கள் கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டிய காலகட்டம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ரீதியாக சார் வாடகை வருமானம், வட்டி வருமான ரீதியாக இருக்குது. இந்த வீடு சம்மந்தப்பட்டு சொன்னேன் இல்லையா, நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் வீடு கட்டி வாடகைக்கு விடணும்னு ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் இந்த துலாம் ராசிக்கு அவங்க அம்மாவோடு இருந்த மனக்கசப்புகள், சின்ன மனக்கசப்புகள் நீங்கிற காலகட்டம் இப்பொழுது. தாய் வழி உறவில் இருந்த சின்ன விரிசல்கள் சரியாகும். இந்த துலாம் ராசிக்கு கொஞ்சம் நாளாக பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் சம்மந்தப்பட்ட பயம் வந்துருச்சு. ஹார்ட் சம்மந்தப்பட்டது வந்தது, தலையில் பிரெயின் சம்மந்தம் ஒன்றுமே இருக்காது, திடீர்னு பயம் வந்துடும். ஹார்ட்டாக இருக்குமா, தலையாக இருக்குமா, கேன்சர் வருதாமா, மற்றவங்களுக்கு ஏதோ வியாதி வந்தால் நீங்கள் எங்கே பயப்படுறீங்க? ஆக ஊருக்கெல்லாம் நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க, இந்த நேரத்தில் பயந்துருக்கீங்க. சரி, இப்போ ஒரு சில பரிகாரங்கள் கொடுக்குறேன். பொதுவாக பைரவர் வழிபாடு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா சனி ராகெல்லாம் சேர்ந்து பைரவர் வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் குரு உங்கள் ராசிக்கே பார்க்கறனால எதாக இருந்தாலும் மீண்டு வந்துடுவீங்க, தைரியப்படுத்திக்கங்க. செவ்வாய் பகவான் இதுதான் உங்களுக்கு முக்கியம். செவ்வாய் தான் 7ஆம் அதிபதி, பணம் சம்மந்தப்பட்டது இல்லையா. ஒரு முருகர் இல்லை கந்தசஷ்டி கவசங்கள் கேட்கும் பொழுது தொந்தரவுகள் நடக்கும். ரைட். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.